டிட்வா புயல் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரையில் 10 அடி உயரத்திற்கு மேல் பேரலைகள் எழும்பி வருகின்றன. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் செல்லப்பா. தொடர்ந்து கடந்த சில நாட்களாகவே மயிலாடுதுறையில் கடல் சீற்றத்தோடு காணப்படுகிறது. தற்பொழுது அங்கு சூழல் எப்படி இருக்கு? என்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் அந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கு? மீனவர்களுடைய நிலை அந்த பகுதியில் எப்படி இருக்கு? முழுமையான விவரம். வணக்கம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில நேற்று அதிக கனமழை பெய்தது. இன்று காலை முதலே லேசான மழையாக தூறல் மழையும் மிதமான மழையும் பெய்து வருகிறது. ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் பெய்து வருகிறது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தரங்கம்பாடி கடல் கடுமையான சீற்றத்துடன் காணப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்று காலை 8:30 மணி முதல் 6 மணி வரை பெய்த மழையால் மயிலாடுதுறையில் 14 சென்டிமீட்டரும், மணல்மேட்டில் 9 சென்டிமீட்டர், சீர்காழியில் 13 சென்டிமீட்டரும், கொள்ளிடத்தில் 9 சென்டிமீட்டரும், தரங்கம்பாடியில் 6 சென்டிமீட்டரும், மாவட்டத்தில் சராசரியாக 11 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. ஆனால் தற்போது கனமழை பெய்து வருகிறது. இதனால மயிலாடுதுறை மாவட்டத்தில் புயல் காரணமாக 11 அடி வரை அலை எழும்பும் எனவும் மீனவர்கள் கடலில் செல்ல வேண்டாம் என்றும் கடந்த ஒரு வாரமாகவே அறிவித்திருக்கின்றனர். ஆனால் மீனவர்கள் 28 மீனவ கிராம மீனவர்களும் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லாமல் தங்கள் படகுகள் உடைமைகளையும் பத்திரமாக கடற்கரை நீட்டி வருகின்றனர். ஆனால் தற்போது கடல் அலை சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது. ராட்சச அலைகள் போல எழும்பி வருவதால் மீனவர்கள் அச்சத்தில் இருக்காங்க. இந்த அலைகள் சுமார் 10 அடி உயரத்துக்கு மேலே எழும்புகிறது. ஆனால் மாவட்ட நிர்வாகம் 11 அடி உயரம். ஆனால் தற்போதே 10 அடி உயரத்துக்கு மேலே எழும்பி வருகிறது. இதனால மீனவர்கள் மிகவும் அச்சத்துக்கு இருக்காங்க. இதனால் மீனவர்கள் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட வீடுகளையும் முடங்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் படகுகளை இந்த அலைகள் வேகமாக மோதுவதால் படகுகள் மிகவும் சேதமடையும் என்றும், மலைகள்லாம் கடல் அலையின் சீற்றத்தால் வலைகளும் கிழிந்துவிடும் என்றும் விவசாயிகள் மீனவர்கள் வேதனை தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது மீனவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும், வாழ்வாதாரம் பாதிக்காமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கிறாங்க.